எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்குற ரெசிபி முருங்கைக்கீரை சூப். வாங்க தேவையான பொருட்கள் பார்க்கலாம். முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி, மிளகு 10, ஜீரகம் அரை ஸ்பூன், தக்காளி 1, பூண்டு 2 பல், 10 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய். கடாயில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம். அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து ஜீரகம் நல்லா பொரிஞ்சோன்னே கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதக்குனா போதுமானது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 2 பல் பூண்டை நல்லா இடிச்சுக்குவோம். இடிச்சிட்டு அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளியை சின்னமாக நறுக்கணும்னு அவசியம் இல்லை, பெருசாகவே நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். ஆஞ்சி வச்சுருக்க ஒரு கைப்பிடி கீரையை ஆட் பண்ணிக்கலாம். கீரை ஒன்றா ஆயிடணும் அவசியம் இல்லை, இந்த மாதிரி கீக்கியாக ஆஞ்சி தான் சேர்க்கணும். ஏன்னா கீரையில் இருக்க மாதிரியே சத்து தாண்டுலையும் அதிகமாக இருக்குது, அதனால் அதை வேஸ்ட் பண்ணாமல் அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பச்சை மிளகாய் இது கூட சேர்த்துக்கலாம். 3 பேருக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். 1 டம்ளர் தண்ணி நல்லா வத்துற அளவுக்கு கீரை வேகணும். எடுத்து வச்சிருக்க 10 மிளகாய் நல்லா தட்டி சேர்த்துக்கலாம் இது கூட. இப்போ தேவையான அளவு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து 2 கிளறி விட்டுட்டு தட்டு போட்டு லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொஞ்சம் வற்றி, 1 டம்ளர் தண்ணி வற்றி கொஞ்சம் பாதி கம்மியாகிற மாதிரி நமக்கு பார்த்தாலே தெரியல, அந்தளவு வந்தால் போதுமானது. இனிமேல் இந்த கீரையை சர்வ் பண்ண வேண்டியதுதான். உங்களுக்கு இந்த முருங்கைக்கீரை சூப் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இந்த கீரை சூப் எப்படி இருக்குன்னு அத்தைக்கிட்ட கேட்கலாம். முருங்கைக்கீரை சூப்பு வச்சு குடிங்க, உடம்புக்கு நல்லது. நான் மக்கள்கிட்ட இருப்பீங்க, நான் இதைத்தான் சாப்பிட்றேன்.